ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான நம்மளோட டாபிக் என்ன அப்படின்னா பயோபாட்னியில் யூனிட் 10ல் வந்து எக்கனாமிக்கலி பாட்னியில் வந்து பிளான்ட் பாட்னியில் வந்து டை தான் வந்து இன்றைக்கான நம்மளோட டாபிக். டை அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும், தலைக்கு வந்து நம்ம அடிக்கிறது வந்து டை. இப்போ வந்து டை அப்படிங்கும்போது நிறைய விதமான கெமிக்கல் டையும் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்மளோட டை அப்படிங்கும்போது பாரம்பரிய முறையை வந்து நம்ம என்ன வந்து டையாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம இதுலேயே வந்து என்னெல்லாம் சாயம் தரக்கூடியது, என்னெல்லாம் கலர் வந்து சேஞ்சஸ் கொடுக்கக்கூடியதோ அதை தான் வந்து நம்ம டையாக யூஸ் பண்ணிடுவோம். அப்படி வந்து நம்ம டையாக யூஸ் பண்ணுறது வந்து என்ன அப்படின்னா ஹென்னா, மருதாணி தான் வந்து நம்ம டையாக வந்து பாரம்பரியமாக யூஸ் பண்ணுறது. அது வந்து என்ன அப்படின்னா உடலோட குளிர்ச்சிக்கும், நம்ம இதில் வந்து ஏதாவது பித்தம் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபுல்லாக வந்து நம்மளோட உடல் சூட்டை தணிக்கிறது முதற்கொண்டு வந்து என்ன அப்படின்னா மருதாணி தான். அந்த உடல் சூட்டை தணிக்கும் போது நம்மளுக்கு வந்து கையிலேயே வச்சுக்குவாங்க, சில பேர் பாதத்துலேயும் வைப்பாங்க, ஃபுல்லாக வந்து அதோட ஹீட் வந்து இறங்கும். அப்படிங்கும்போது இதை வந்து டையாகவும் யூஸ் பண்ணுவோம். டையாக யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த வெள்ளை முடியெல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ப்ரௌன் கலரில் மாறும், அப்புறம் கோல்டன் கலரில், அப்புறம் திருப்பி வந்து பிளாக் கலரில் மாறும். கோல்டன் கலர் வந்து ப்ரௌன் கலர்லேருந்து பிளாக் கலரில் வந்து வரும். இதில் வந்து நிறைய இது வந்து ஒரு நேச்சுரலாக வந்து டை இது பண்ணுறாங்க அப்படின்னா அது எதில் அப்படின்னா ஹென்னா தான், மருதாணி தான். மருதாணியில் நிறைய விதமான மருத்துவ குணங்களும் இருக்குது. நேச்சுரலாக வந்து நம்ம ஹியூமனுக்கு தேவையான உடல் கெப்பாசிட்டி வந்து அதோட ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நேச்சுரலாகவே வந்து அந்த கெப்பாசிட்டி வந்து அந்த ஹென்னால வந்து இருக்குது. இந்த ஹென்னா பொறுத்த வரைக்கும் அதோட பொட்டானிக்கல் நேம் என்ன அப்படின்னா லாசோனியா இனர்மிஸ் அப்படிங்கிறது வந்து இதோட பொட்டானிக்கல் நேம். இதோட ஃபேமிலி வந்து லைந்தரேசியே அப்படிங்கிறது வந்து இதோட ஃபேமிலி நேம். இந்த மருதாணியை பொறுத்த வரைக்கும் எந்த சைட்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்ஜின் ஆனிச்சு அப்படின்னா குஜராத், மத்திய பிரதேசம், அந்த மாதிரி ராஜஸ்தான், இந்த மாதிரியான சைடில் தான் வந்து என்ன வடநாட்டு சைடில் தான் வந்து இதை வந்து அதிகப்படியான வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதோட யூசஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து இந்த மருதாணி ஹென்னா வந்து இதானுச்சு. இந்த ஹென்னாவை பொறுத்த வரைக்கும் இதோட யூசஸ் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து டையாக வந்து யூஸ் பண்ணலாம், கைக்கு வைக்கிறதுக்கு வந்து அதை யூஸ் பண்ணுவோம், நம்மளுக்கு வந்து அந்த கலரிங் கொடுக்கறதுக்கு, நம்மளை தன்னைத்தானே அலங்காரப்படுத்திக்கிறதுக்கு என்ன அப்படின்னா இந்த ஹென்னா வந்து யூஸ் பண்ணிட்டு வருவோம். இந்த ஹென்னாவை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா நிறைய விதமான யூசஸ், நம்மளுக்கு வந்து பாடி வந்து நம்மளுக்கு ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி வந்து என்ன அப்படின்னா இந்த ஹென்னாக்கு வந்து இருக்கு. அடுத்து வந்து காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ். இப்போ காஸ்மெட்டிக் ஐட்டம் அப்படின்னா நம்மளே வந்து அழகுபடுத்திக்கிறது வந்து எப்படி, இப்போ வந்து செயற்கையாகவே வந்து நிறைய விதமான சாயங்கள், முகப்பூச்சுகள் எல்லாமே வந்து வந்துருச்சு. இது வந்து என்ன அப்படின்னா செயற்கையாகவே வந்து எப்படி வந்து காஸ்மெட்டிக்ஸ்லாம் ரெடி பண்ணலாம், எப்படி வந்து நம்மளுக்கு தன்னைத்தானே அழகுபடுத்திக்கிற காஸ்மெட்டிக்ஸ்லாம் வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதில் வந்து நம்ம பார்த்து கற்றுக்குவோம். இதே வந்து காஸ்மெட்டிக்ஸ் வந்து நேச்சுரலாக வந்து வர்றது வந்து என்ன அப்படின்னா நம்மளே வந்து இது பண்ணிக்கிறது வந்து ஆலோவேரா, சோற்றுக்கற்றாழை. இது வந்து நம்ம வீட்டிலே இருக்கும். இது வந்து பாரம்பரியமான முறை. இது வந்து என்ன, இதோட சயின்டிஃபிக் நேம் வந்து அலோவேரா. இதோட ஃபேமிலி வந்து ஆஸ்பர்டோலோசி அப்படிங்கிறது இதோட ஃபேமிலி. இது எங்கே ஆர்ஜின் ஆனிச்சு அப்படின்னா இது வந்து ராஜஸ்தான், குஜராத், இந்த மாதிரியான எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஆனால் இதோட யூசஸ் வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு லேட்டாக தான் தெரியும். இதே வந்து வடநாட்டு சைடு ஹிந்திக்காரவங்க, இந்த ராஜஸ்தான், குஜராத் இந்த மாதிரி சைடில் வந்து அதை வந்து யூஸ் பண்ணி ரெமடியாக வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதோட யூசஸ் தெரிஞ்சுதான் அடுத்து என்ன பண்ணுவோம் அதை வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இந்த இதை பொறுத்த வரைக்கும் அலோவேராவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்மளோட ஸ்கின் நம்ம டோனை வந்து நம்மளுக்கு மாற்றி கொடுக்கறதுக்கும், நம்மளுக்கு வந்து அந்த பிம்பிள்ஸ் இருக்கட்டும், இந்த டார்க் வந்து இருக்கிறதா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே வந்து மாற்றி கொடுக்குறதுக்கு வந்து இந்த அலோவேரா வந்து யூஸாக இருக்குது. ப்ளஸ் வந்து ஹீட்டு ரொம்ப வந்து நம்ம பாடி ஹீட்டாக இருக்குது அப்படின்னா இதை வந்து ஜெல்லாகவும் சாப்பிட்லாம், இல்லை அப்படின்னா இந்த ஜெல்லில் வந்து சக்கரை வச்சு அந்த மாதிரியான இதில் வந்து எம்டி ஸ்டமக்கில் வந்து எடுத்துக்குவாங்க. நிறைய பேர் வந்து இந்த அலோவேரா ஜெல்லை வந்து ஜூஸாகவும் வந்து எடுத்துக்குவாங்க, சில பேர் வந்து அந்த ஜெல்லாக வந்து ராவாகவும் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. இந்த இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நிறைய விதமான மெடிசனல் யூசஸ் வந்து இந்த அலோவேராவில் வந்து இருக்குது. அடுத்து வந்து பர்ஃப்யூம் வந்து இப்போ வந்து நம்மளோட டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் வந்து பர்ஃப்யூம் இல்லாமல் வந்து என்ன பண்ண மாட்டோம், வெளியில் எந்த ஒரு பிளேஸுமே போகிறது கிடையாது. எல்லா இடத்துலையுமே என்ன தான் பர்ஃப்யூம். ஏன்னா வந்து நம்ம உடம்புல வந்து நம்மளோட இதில் வந்து எல்லா இதுவுமே வந்து ஸ்வெட்டிங் மூலிமா எவாப்ரேட் ஆகும்போது நம்மளே வந்து அது ஒரு மாதிரி துர்நாற்றம் அடிக்கும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா பர்ஃப்யூம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். அது வந்து ஈவந்தோ நம்ம கிளம்புறதா இருக்கட்டும், வெளியில் எங்கேயா ஃபங்க்ஷன் போகிறதா இருக்கட்டும், இல்லை நார்மலாக நம்ம குளிச்சுருக்க வீட்டிலே இருந்தாலுமே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ உள்ள காலகட்டங்களில் வந்து பர்ஃப்யூம் வந்து ரெடி பண்ணுறோம். இந்த பர்ஃப்யூம் அப்படிங்கும்போது நிறைய விதமான கெமிக்கல்ஸ் பர்ஃப்யூம் இருக்குது. ஆனால் வந்து முன்னாடி வந்து எப்படிலாம் வந்து பர்ஃப்யூம் வந்து ரெடி பண்ணாங்க அப்படின்னா ஃப்ரூட்டு, ஃப்ளவரு, இதோட லீஃபு, நல்லா ஸ்மெல்லாக உள்ள லீஃபு, நார்மலாக பேசிக்காக உள்ளதில் வந்து தான் வந்து பர்ஃப்யூம் வந்து அந்த இதில் வந்து முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸில் வந்து யூஸ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தாளம்பூ அப்படின்னு சொல்லுவாங்க.
அந்த தாழம்பூ என்ன அப்படின்னா அவ்வளோ மனமாக இருக்குமா. அந்த தாழம்பூ என்ன பண்ணுவாங்களாம் அப்படின்னா, இந்த பாட்டிமார்கள்ட்டெல்லாம் கேட்டால் சொல்லுவாங்க, தாழம்பூ வந்து பீரோல்குள்ள வச்சுக்குவாங்களாம். பீரோல்குள்ள வைக்கும் போது அந்த தாழம்பூ வந்து அவ்வளோ மனமாக இருக்குமா. அப்போது என்ன அப்படின்னா அது உள்ள துணி எல்லாமே வந்து அந்த தாழம்பூ வாடகையோட அவ்வளோ மனமாக இருந்து அது சென்ட் பர்ஃப்யூம்லாம் அடிக்க தேவையில்லை, அவ்வளோ மனமாக இருக்குமா. அந்த ட்ரெஸ்ஸை தான் வந்து வியர் பண்ணிட்டு போவாங்களாம். இப்போ உள்ள காலகட்டங்களில் வந்து பர்ஃப்யூம் வந்து ஃப்ளவர், ஃப்ரூட்டு, லீவ்ஸ் இது 3 வச்சு தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பர்ஃப்யூம் எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. அந்த ஃப்ளவர்லேயே வந்து ஒரே ஒரு ஃப்ளவர் என்ன அப்படின்னா ஜாஸ்மின். ஜாஸ்மினை பொறுத்த வரைக்கும் ஜாஸ்மினம் கிராண்டிஃப்ளோரம் இதோட வந்து பொட்டானிக்கல் நேம். இதோட ஃபேமிலி வந்து லியேசியே இதோட ஃபேமிலி. இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஜாஸ்மினை பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான இதோட பூவோட இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாசனை திரவியமாக வந்து பயன்படுத்திட்டு வராங்க. அந்த ஜாஸ்மின் அந்த மல்லிகை பூ வந்து 1 டன் மல்லிகை பூவில் வந்து சும்மா வந்து என்ன அப்படின்னா 1 டன் மல்லிகை பூ அப்படிங்கும்போது அதில் வந்து எவ்வளோ அப்படின்னா 1000 கிராம்ஸு இல்லை வந்து 1 லிட்டர் டன்னு கணக்காக எடுத்து அதில் வந்து லிட்டர் கணக்கில் தான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா பர்ஃப்யூம் வந்து ரெடி பண்ண முடியும். இப்போ பார்க்கும் அதில் வந்து மனங்கள் அதிகமாக இருந்தாலும் டன்னு கணக்கில் இருக்கும்போது என்ன ஆகுது, அதோட வந்து லிட்டர் கணக்கில் வந்து தான் அதோட பர்ஃப்யூம் வந்து அதில் வந்து நம்மளால் ரெடி பண்ண முடியுது. இந்த இதில் வந்து இன்றைக்கான நம்மளோட டை மெத்தட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து பர்ஃப்யூமாக இருக்கட்டும், காஸ்மெட்டிக்காக இருக்கட்டும், இன்றைக்கான நம்மளோட லெசன்ஸ் வந்து டாபிக் வந்து இதோட ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து என்ன அப்படின்னா ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸ். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸில் எப்படிலாம் மெடிசன்ஸ் வந்து கொண்டு வராங்க அப்படிங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள். தேங்க்யூ.